அளவற்ற நீர்நிலைகளின் மதகுகள் முழவும் இசைக்க, அசோக மலர்கள் விளக்குகள் ஏந்த, யாழ் இசைத்துப் பாடும் வண்டுகளுக்கு மயில் நாட்டியமாடும் மிதிலைச் சோலைகளின் எழிலை கம்பர் எடுத்துரைக்கிறார். வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. நமது ராமபிரானும் தம்பி இலக்குவனும் தவத்திரு விஸ்வாமித்திர முனிவரும் மிதிலையின் வளமான வயல்வெளிகளை கடந்து வந்தனர். ஊழத்தியரின் கண்ணொளியை மீன் என்று கருதி நாணய நாரைகளின் கதையை நாம் கேட்டோம். அந்த மண்ணின் கழனிகள் தந்த வியப்பிலிருந்து மீளாத கண்கள் இப்போது மிதிலையின் சோலைகளை நோக்கி பயணிக்கின்றன. கழனிகள் போலவே சோலைகளும் ஏதேனும் ஒரு அற்புதத்தை ஒளித்து வைத்திருக்குமா? கம்பர் அதனை நம் கண்முன் விரிக்கும் அழகை கேளுங்கள். வரம்புயில் வான்சிறை மதகுகள் முழவு ஒலி வழங்க, அரும்பு நாள் மலர் அசோகங்கள் அலர் விளக்கு எடுப்ப, நரம்பின் நான்றத்தேன் தாரைக்குள் நறுமலர் யாழின் சுரும்பு பான் செய, தோகை நின்று ஆடுவ சோலை. ஆஹா! கம்பரின் கற்பனை சிறகுகள் விரிந்து அந்த மிதிலையின் சோலைகளை நம் கண்முன் ஒரு பிரம்மாண்டமான கலைக்கூடமாகவே படைக்கின்றன. வரம்பு இல் வான் சிறை மதகுகள் முழவு ஒளி வழங்க. அந்த மிதிலை நாட்டில் நீர்நிலைகளுக்கு அளவே கிடையாதாம். வரம்பில்லாத வானம் முற்றும் பெரிய ஏரிகளும் குளங்களும் நிறைந்துள்ளன. அந்த நீரை வயல்களுக்கு பாய்ச்சுவதற்காக கட்டப்பட்ட மதகுகள் நீரை கொட்டும்போது ஒரு கம்பீரமான ஒலியை எழுப்புகின்றன. அந்த ஓசையை வெறும் சத்தம் என்று கம்பர் சொல்லவில்லை. அது முழவு ஒலி வழங்க, அதாவது தாளவாத்தியங்களில் மன்னனாம் முழவு மத்தளம் வாசிப்பது போல அந்த நீர் கொட்டும் ஒலி இருக்கிறதாம். ஒரு நாட்டிய அரங்கேற்றத்துக்கு முதல் தேவை என்ன? தாளம் அல்லவா? அந்த தாள இசை அந்த மிதிலையின் சோலைகளில் ஒலித்ததாம். அரும்பு நாள் மலர் அசோகங்கள் அலர் விளக்கு எடுப்ப, தாளம் கிடைத்ததும் அங்கே விளக்குகள் ஏற்றப்பட வேண்டாமா? சோலைகளில் நிறைந்திருந்த அசோக மரங்கள் அப்போதுதான் அரும்பி புதியதாக மலரத் தொடங்கும் பூக்களை தாங்கி நின்றன. அந்த பூக்கள் எப்படி இருந்தன தெரியுமா? அங்கே ஒரு நாட்டிய அரங்கு இருந்தால் அதை ஒளிமயமாக்க தேவைப்படும் அழகான பொலிவான விளக்குகளை ஏந்தி நிற்பது போல அசோக மலர்கள் ஒளி வீசினவாம். இயற்கை ஒளியும் செயற்கை ஒளியும் கலந்தாற்போல் ஒரு பேரழகு. நரம்பின் நான்ற தேன்தாரை கொள் நறுமலர் யாழின். தாளம் கிடைத்தது, ஒளி கிடைத்தது. இனி இசை வேண்டாமா? அந்த சோலைகளில் பூத்திருக்கும் நறுமணம் மிக்க மலர்கள் இருக்கின்றனவே, அவை வெறுமே பூக்களாக இருக்கவில்லை. அவற்றிலிருந்து வழியும் தேன்தாரைகள் அந்த மலர்களின் நரம்புகளைப் போல, யாழின் நரம்புகளைப் போல காட்சியளித்தனவாம். அங்கே மலர்கள் எல்லாம் யாழாக மாறிவிட்டன, தேன் நரம்புகளாக. என்ன ஒரு கற்பனை! சுரும்பு பான் செய்ய. அப்போ யாழில் இசைப்பது யார்? அதோ அந்த யாழாக மாறிய மலர்களின் மீது வட்டமிட்டு ரீங்காரம் இடுகின்றனவே வண்டுகள். அவைதான் அந்த யாழை மீட்டும் பெரும் பாணர்கள், அதாவது பாடகர்கள். தேனை உறிஞ்சும் வண்டுகளின் ரீங்காரம் யாழிசைக்கு பொருத்தமான பாடலாக ஒலித்ததாம். தாளம், ஒளி, யாழிசை, பாடல், ஒரு முழுமையான நாட்டிய அரங்கேற்றத்துக்கு வேண்டிய அத்தனையும் இயற்கையே அங்கே படைத்துவிட்டது. தோகை நின்று ஆடுவ சோலை. இத்தனையும் ஒருங்கே நடந்தால் நாட்டியமாட ஒருவரும் வேண்டாமா? அதோ அத்தனை இசைக்கும் ஒளிக்கும் காட்சிக்கும் வசப்பட்டு தோகை விரித்து நின்று ஆடுகின்றன மயில்கள். அந்த சோலைகளே இயற்கையின் அற்புத கலை வடிவத்திற்கு அரங்கமாக மாறி மயில்களை நாட்டியமாடச் செய்கின்றன. இது வெறும் சோலை அல்ல, இது இயற்கையே ஒரு நாட்டிய ஆசிரியனாய், ஒரு இசைக்கலைஞனாய், ஒரு ஒளி வடிவமைப்பாளனாய், ஒரு நாட்டியக்காரனாய் மாறி அரங்கேற்றும் பெரும் கலைவிழா. என்னே கம்பரின் சொல்வளம், என்னே மிதிலையின் வனப்பு! மிதிலையின் சோலைகள் ஒரு பெரும் கலை நிகழ்ச்சிக்கான அரங்கமாய், முழவும் யாழும் பாடலும் நாட்டியமும் ஒருங்கே கொண்டதாய் இருந்ததை நம் மனக்கண்முன் நிறுத்திச் சென்றார் கம்பர். இப்படிப்பட்ட கவின் மிகுந்த மிதிலையின் நிலப்பரப்பில் அடுத்து கம்பரின் பார்வை எதன் மீது விழுகிறது? அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி.